ஃப்ரெண்ட் பாபியை அவங்க பாய் ஃப்ரெண்டோட இருக்கும்போது யாரோ ரேப் பண்ணி கொடூரமா கொலை பண்ணிருப்பாங்க. வாட்ச்மேன் தான் கொலகாரன் சொல்லி ஹீரோயின் சொன்னதுமே இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அவன் கொலகாரன் கிடையாது. உண்மையான கொலகாரன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி என் விஷயத்துல தலையிடாத, இல்லன்னா உனக்கும் அதே தான் நடக்கும்ன்ற மாதிரி மிரட்டுறான். ஹீரோயின்மே அவன் பேசினதை ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் லொகேஷனை ட்ராக் பண்ணி போய் பார்த்தாங்க. கண்ணு தெரியாத ஒரு பாட்டி கிட்ட போன் வாங்கி தான் பேசியிருப்பான். ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி நிறைய லேடிஸ்க்கு நடந்திருக்கும். அதுல ஒருத்தவங்க ஹீரோயினுக்கு கால் பண்ணி எனக்கும் அந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் அசிஸ்டன்ட்டை கூட்டிக்கிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக ஊருக்கே கிளம்புறாங்க. அவங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஒரு நாள் ஹஸ்பண்டுக்காக பூஜை வீட்டில் நடத்திருப்பாங்க. அப்ப வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த சைக்கோ கொலகாரனோ வீட்டுக்குள்ளேயே வந்து இவங்களை ரேப் பண்ணி கொலை பண்ண போயிடுவான். ஆனா இவங்க குழந்தை அழற சத்தத்துல தான் அவன் இவங்களை உயிரோடவே விட்டுட்டு போயிருப்பான். இந்த லேடியோட ஹஸ்பண்டோ இவங்க மேல தப்பு சொல்லி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பான். அதனாலதான் போலீஸ் வரைக்கும் இது போயிருக்காது. இப்ப ஹீரோயினுமே கண்டிப்பா அப்பல இருந்து இப்போ வரைக்கும் அதே பேட்டர்ன்ல நடக்குதுன்னா நடுவில் வேற யாருக்குமே நடந்திருக்கும்னு சொல்லி நிறைய நியூஸ்ல எல்லாம் தேடி பாக்குறாங்க. அப்படி தேடியுமே இவங்களுக்கு கொலகாரனை பத்தி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. ஆனா நிறைய லேடிஸ் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் கேதர் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இவங்க பாட்காஸ்ட்ல சொல்றாங்க. அந்த கொலகாரன் நிறைய பெண்களோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல ஹஸ்பண்ட் கண்ணு முன்னாடி தான் அந்த மாதிரி ரேப் பண்ணி சாகடிச்சிருப்பான். இப்போ இது சொன்னதுமே அங்க இருக்க பிரஸ்ல இருக்கிறவங்களோ போலீஸ்க்கு தான் பிரஷர் கொடுக்குறாங்க. இப்போ ஹீரோயினுக்கும் ஃபியான்சேக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது. ஆனா அடுத்த நாளே ஃபியான்சேவோட அம்மா இறந்து போயிருக்காங்க. இதுல ஹீரோயினுக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா அவங்க வீட்டுல போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. ஹீரோயினே எனக்கு என்னமோ அந்த சைக்கோ கொலகாரன் தான் ஏதாவது பண்ணிருப்பானு சொல்றாங்க. இதை கேட்ட ஃபியான்சாவே கோவப்பட்டு இங்க வந்து போயிடுன்னு சொல்றாரு. ஹீரோயினோட மாமியாருக்கு ஒரு பொம்மை பிடிக்கும். அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்திருப்பாங்க. எதாச்சும் அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள கொலுசு கம்மல் இருக்கு. ஹீரோயின் இறந்து போன பாபி கிட்ட கொடுத்த கம்மல் இதுதான். இது எப்படி இங்க வந்திருக்கும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா போலீஸ்க்குமே அதே டைம்ல கொலகார யாருன்ற க்ளூ கிடைக்குது. அந்த கொலகார சைக்கோ வேற யாருமே இல்ல, ஹீரோயினுடைய மாமனார் தான்.